ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்னோட பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் ஆபீஸ் துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்கமெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்பு முடிச்சவங்க இருந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இன்னிலிருந்து சரியாக 3 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த கடைசி வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாம இப்பயே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சோ அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் இருக்கும், எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். சோ இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிளிக் பண்ணிக்கும். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இப்ப நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம் பாருங்க ரெட் கலர்ல. எஸ்எஸ்சில இருந்து நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் கொடுத்திருக்காங்க. 26/2/2024 வந்து இந்த ரெக்கமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 18/3/2024 சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 19/3/2024 சொல்லியிருக்காங்க. இதே நீங்க ஒரு விண்டோ இருக்கீங்க, உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 22ல இருந்து 24 வரைக்கும் டைம் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து 6 முதல் 8 மே மாசம் வந்து நடக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க, அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ssc.gov.in இந்த வெப்சைட் மூலமா தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். சோ இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா டைரக்டா வந்து கேண்டிடேட் டேஷ்போர்ட் குள்ள போயிடுங்க, ஆன்லைன் நோட்டிபிகேஷன் குள்ள போயிடுங்க, அதுல phase 12 2024 செலக்ஷன் போஸ்ட் குள்ள போயிடுங்க. போஸ்ட் டீடைல்ஸ் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்குது. சோ அதுல நீங்க போய்க்கலாம். சோ இதுதாங்க வந்து பார்த்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். இந்த பாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க ஒரு SC ST கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்க சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. OBC அப்படின்னா MBC BC கேட்டகரி இருக்கீங்கன்னா 1 இயர் தான் வந்து வேலிடிட்டி. சர்டிபிகேட் வந்து வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா இப்பவே சர்டிபிகேட் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இன்னையில இருந்து சரியாக 15 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. எக்ஸாம் எழுதி பிரச்சனை இருந்தீங்கன்னா கண்டிப்பா சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ் எப்படி இருக்கீங்கன்னா யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4th பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு இங்க பாக்ஸே வந்து இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 5th வந்து பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி, இந்தியனா இருக்கலாம், நேபாளா இருக்கலாம், பூட்டானா இருக்கலாம், டெபிட்டானா இருக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 25 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அதோட கேட்டகரி டீடைல்ஸ் வந்து இதுல வந்து இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது. 18 முதல் 27 வயசு வரைக்கும், அப் டு 28, அப் டு 30 வயசு வரைக்கும், அப் டு 35, 37, 42 வரைக்கும் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். எதுக்காக நீங்க இந்த ஏஜ் கேட்டகரி லெவலுக்கு எல்லாம் வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து கிளியரா வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பர்த் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நீங்க பர்த் சர்டிபிகேட்டும் சரி, மெட்ரிகுலேஷன் உங்களோட மார்க் ஷீட்டா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஈக்குவலா இருக்கணும். சோ ஏன்னா நீங்க அப்லோட் பண்ணும்போது அதுல மிஸ் மேட்ச் ஆயிருந்தாலும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா SC ST இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வந்து சொல்லிருக்காங்க. OBC இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து சொல்லிருக்காங்க. பெர்சன்டேஜ் 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜ் OBC 13 வருஷம், பெர்சன்டேஜ் SC ST இருந்தீங்கன்னா 15 வருஷம், எக்கனாமிக் வீக் பர்சனா 3 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பெர்சன் டிசபிலிட்டிக்கு 3 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பெர்சன் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து குரூப் C போஸ்டுக்கு ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அப் டு 45 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆல்சோ நீங்க வந்து எலிஜிபிள் தான். இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா குரூப் C குரூப் Dக்கான போஸ்டிங் இது. சோ இந்த போஸ்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2064 வேகன்சிஸ் இருக்குன்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம சொன்ன சர்டிபிகேட் எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் முதற்கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க.
ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு பேமெண்ட் மெத்தடும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அதை ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 19/3/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு மேல போச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. சோ அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைடுக்கு நம்மளுக்கு தனியாவே வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா சென்னை, மதுரை வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து கொடுத்திருக்காங்க. சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். சோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.